ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்போ F9 ப்ரோவுக்கு வந்து டச் டிஸ்பிளே காம்போ எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நண்பா. ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு ஃபோனையுமே நம்ம டச் டிஸ்பிளே மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிம் ஸ்லாட்டை ரிமூவ் பண்ணிடுங்க நண்பா. இன்னும் நிறையா பேர் சிம் ஸ்லாட்டை ஓப்பன் பண்ணாமையே ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்றப்ப அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம் ஸ்லாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்க நண்பா, இப்படி எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. இது பார்த்தோன்னா டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக டெட்டு, டச் டிஸ்பிளே ரெண்டுமே டேமேஜ். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஹேண்டில் பண்ணலாம், ஏன்னா எப்படியும் ரெண்டுமே புதுசு மாற்றுறது அப்படின்றதுனால. இன்கேஸ் டிஸ்பிளே ஒர்க்கிங் கண்டிஷன்னா கொஞ்சம் கவனமாக கழட்டணும்பா. ஃபஸ்ட்டு வந்து பேக் கேஸ் ஓப்பன் பண்ணிடுங்கன்பா. பேக் கேஸ் வந்து நம்ம எப்பயும் போல் வழக்கமாக அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு மைக்கா சீட் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது மைல்டான இந்த மாதிரி செல்ஃபோன் கவர் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கடுத்து என்னென்ன பண்ணணுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஃபஸ்ட்டு வந்து பேக் கேஸ் ஓப்பன் பண்ணிடுங்க நண்பா. பேக் கேஸ் வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி இருக்க எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மெயினாக இதில் மோஸ்ட்லி என்ன ஃபால்ட் பண்ணுவாங்கன்னா, பேக் கேஸ் வந்து ரிமூவ் பண்ணாமையே அந்த ஸ்க்ரூ இருக்கிறது தெரியாமல் டேரெக்டாக ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஓப்போ A83 அந்த மாடலு, ஒரு சில மாடலுக்கு பார்த்தோன்னா ஸ்க்ரூஸ் இருக்காது. ஸ்க்ரூஸ் இல்லாமல் டேரெக்டாக நம்ம ஓப்பனர் யூஸ் பண்ணி சைடில் அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். அப்படி ஓப்பன் பண்ணோம்னா அது இன்கேஸ் பாடி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாடல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் நண்பா. சாம்சங் J7 Max இதுகளுக்கெல்லாம் பார்த்தோன்னா டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்பிளேக்கு பின்னாடி ஸ்க்ரூ எல்லாமே இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கு மாறும் ஓப்பன் பண்ணுறது. அதனால் அதை மட்டும் தெரிஞ்சுக்க நண்பா. எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லா ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சைடு ஓப்பனர் யூஸ் பண்ணி அப்படியே இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க பேக் கேஸை. அடுத்து பார்த்தோன்னா இது ஏற்கனவே சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கடையில் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க விழுகாமல் இருக்கிறதுக்காக. அதனால் பேட்டரிக்கு வந்து நம்ம பேட்டரி ரிமூவல் அந்த சொல்யூஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. இல்லாட்டி அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணுறாப்புல இருக்கும். இது ரிமூவ் பண்ணிடுங்க. பேட்டரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கான கேபிள் வரும், அந்த இது டிஸ்பிளேக்கான கேபிள். அதை நீங்கள் பிடுங்கி விட்டுருங்க. பிடுங்கி விட்டு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அந்த கீழே இருக்க போர்டுக்கு வரக்கூடிய செக்ஷனு. அதனால் டிஸ்பிளே பிடுங்கினதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் ஒன் சைடு ஹீட் ஆகிருக்கும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி சைடில் எல்லா சைடுமே நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் தான் மைக்கா சீட் யூஸ் பண்ணிடுங்க. ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா பிளேடு இல்லாட்டி எதுட்டே லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மைக்கா சீட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக ரிமூவ் பண்ணுங்க நண்பா. இது வந்து ஏற்கனவே டேமேஜான டிஸ்பிளேன்றதுனால ரொம்ப கேர் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு ஹீட் அப்ளை பண்ணிட்டாலே நம்ம எப்பயும் போல் இது பண்ணிடலாம். இந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கு சிரமமாக இருந்தால் பிளேட் லைட்டாக ஹோல் போட்டு அதுக்கடுத்து நம்ம மைக்கா சீட்டை இன்சர்ட் பண்ணுங்கள். ஏன்னா மைக்கா சீட் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும், பிளேடு வந்து அதை விட ஒல்லியாக இருக்கும். அதுக்காக எவனையெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்க பழையபடிக்கு ஹீட் அப்ளை பண்ணுங்கள். அயன் பாக்ஸ்ட்டை அப்ளை பண்ணி எப்பயும் போல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்கன்பா. டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிடுங்க. டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செக்ஷன் என்னென்னு பார்ப்போம் அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ டிஸ்பிளே இதுக்கு ரிமூவ் பண்ணியாச்சு. டிஸ்பிளே டேமேஜ்ன்றனால அதை தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். அது ஒர்க் ஆக தேவையில்லை. அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல் மதுரையில் மையூர்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கடையிலையோ போய் டிஸ்பிளே அவனே செக் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த டிஸ்பிளே மாட்டக்கூடிய செக்ஷனில் பழைய இது இருக்கும், டிஸ்பிளே ஒட்டுனதுக்கான அந்த சொல்யூஷன் எல்லாமே இருக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அப்படி இல்லாமல் அதை க்ளீன் பண்ணாமல் நீங்கள் மாட்டினீங்கன்னா புதுசாக மாட்டுற டிஸ்பிளேயில் வந்து பபுள் விழுகும், இல்லை ஒரு இடத்துல மேடாகும். அந்த இடத்துல அமுக்கிறப்ப டிஸ்பிளே பலபடிக்கு டேமேஜ் ஆகும். இந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம் நண்பா. நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கேமராவை எடுத்துருங்க. ஏன்னா ப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ண போகிறேன். கேமராவில் கிராக் விழுன்றக்காக கேமராவை ரிமூவ் பண்ணியிருப்பேன். கேமரா ரிமூவ் பண்ணிவிட்டு கேமரா பக்கத்தில் சென்சார் இருக்கும். அதுக்கடுத்து எப்பயும் போல் டிஸ்பிளேக்கான அந்த ஸ்பான்ஸ் வச்சுருங்க. வச்சுட்டு டேப் போட்டு ஒட்டிடுங்க. டேப்பு இப்போ அதுலேயே இருக்குன்றனால ஒட்டிடுச்சு. அடுத்து டபுள் சைடு டேப் இருக்கும். டபுள் சைடு டேப் வந்து எங்கேயெல்லாம் அந்த ஸ்க்ரூ இல்லை கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் மேடான இடம் இல்லை கொஞ்சம் கிராக் விழுகக்கூடிய இடம் இருந்துச்சுன்னா அந்த டபுள் சைடு போட்டு ஒட்டிடுங்க. இதில் ஸ்க்ரூ வந்து பின்னாடி பேக் கேஸில் வரும், அதனால் அந்த ஸ்க்ரூ இருக்கிற இடத்துல ஒட்டியிருப்பேன். கீழே வந்து ஸ்க்ரூ இருக்கும், அந்த இடத்துல ஒட்டியிருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே 2-3 இடத்துல டபுள் சைடு எங்கெங்கெல்லாம் ஒட்டணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒட்டிக்கோங்க. ஆல்ரெடி டிஸ்பிளேயில் டபுள் சைடு டேப் வரும், இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக இது ஃப்ரெண்டோட மொபைல் அப்படி இல்லைனாலுமே எல்லா கஸ்டமருக்குமே இந்த மாதிரி ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நான். அந்த மாதிரி டபுள் சைடு டேப் ஒட்டிடுங்க. ஒட்டி முடித்ததுக்கப்புறம் எப்பயும் போல் தான் நம்ம டிஸ்பிளே ஒட்டுறதுக்கான அந்த லோ விஸ்காசிட்டி உள்ள அந்த சொல்யூஷன் போட்டு சுற்றி எல்லாமே அந்த சொல்யூஷன் அப்ளை பண்ணணும்பா. அடுத்த ஸ்டெப் அது. இப்போ தானே டபுள் சைடு டேப் ஒட்டியிருப்பேன் அந்த இடத்துல. அவனை ஒட்டுறப்ப கவனமாக இருங்க நண்பா. கேமரா பக்கத்தில் வந்து சென்சார் ஒன்று இருக்கும், அந்த சென்சாரில் ஒட்டிடாமல் பார்த்துக்குங்க டபுள் சைடு டேப்பை. கேமரா ஒட்டி இருக்கும் இதில் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா. இது புது டிஸ்பிளே நண்பா, டச் டிஸ்பிளே காம்போ, டைமண்ட் குவாலிட்டி. இது
டைமண்ட் கம்பெனி வந்து பார்த்தோன்னா 2000 வரும் நண்பா, 2000 ரூபா. இதே இது நார்மல் குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா 1800 இருக்கும். அடுத்து இன்னொரு குவாலிட்டி வந்து 1500 ரூபா. ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு வாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டிலேயே டைமண்ட் இது ஒரிஜினல் ஓப்போ இல்லை, ஆனால் ஒரிஜினல் ஓப்போ வந்து கிடைக்காது லோக்கலில். அடுத்து நம்மளோட சொல்யூஷனை வந்து சுற்றி அப்ளை பண்ணிடுங்க, நல்லா எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிடுங்க, ஓரத்தில் வராத அளவுக்கு எல்லா சைடுமே. ஏன்னா இது வந்து கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா அது ஒட்டுறப்ப அந்தளவுக்கு இதாக பிடிக்காது. நீங்கள் நல்லா ஓவராக அப்ளை பண்ணிங்கன்னா டிஸ்பிளே அமுக்குனதுக்கப்புறம் சைடில் பிதுங்கி வந்துடும். அப்படி பிதுங்கி வரப்போ கொஞ்சம் அழுக்கு மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைட்டு அப்படி சுரண்டி விட்டோம்னாலே வந்துடும். கைட்டை அமுக்கி எடுத்துடலாம் ஈஸியாக. இந்த மாதிரி எல்லா சைடுமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. கேமரா அப்புறம் கேமரா பக்கத்தில் இருக்க சென்சார்கிட்ட அப்ளை பண்ணுற மட்டும் கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணுங்கன்பா. ஏன்னா அந்த இடத்துல சென்சாரில் இன்கேஸ் நீங்கள் சொல்யூஷன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் கால் ஏதாவது ஃபோன் பண்ணுறப்ப காதுகிட்ட வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆஃப் ஆகாது, எனி டைம் ஆஃப்லேயே இருக்கும். அதை நீங்கள் சென்சாரை வந்து சொல்யூஷன் போட்டு மூடி விட்டிங்கன்னா எனி டைம் கால் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதனால் அந்த சென்சார் கேமரா கிட்ட மட்டும் நீங்கள் சொல்யூஷன் அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணுங்கள். டிஸ்பிளே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் புது டிஸ்பிளே எடுத்துருங்க. எடுத்து டிஸ்பிளேலேயும் இந்த மாதிரி இருக்கும், டபுள் செட்டை போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. அடுத்து அந்த டெஸ்ட் குவாலிட்டி போட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை மறக்காமல் ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லாட்டி அந்த இடத்துல பபுள் ஆயிரும். அந்த இடத்துல மட்டும் அப்புறம் மேடாக இருக்கும். அதனால் அதை பிளேட் யூஸ் பண்ணி நல்லா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து மாட்டுங்க. இந்த மாதிரி அதை ரிமூவ் பண்ணிட்டீங்களா? ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளேயில் இருக்க டபுள் சைட் டேப்பை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு கேர்ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டு கரெக்டாக எல்லா சைடும் ஃபிட்டாக வச்சு, இது வந்து ஸ்பீடாக ஓடுது அதனால் கொஞ்சம் வேகமாக தெரியுது. ஸோ ஏன்னா ஸ்பீடு வந்து 4Xல் இருக்குது, 4Xா 5Xன்னு தெரியல, 5Xல் வச்சுருக்கேன். அதனால் ரொம்ப ஸ்பீடாக ஓடுது. ஸ்லோவாக வச்சேன்னா மெதுவாக பண்ணியிருப்பேன் நான். டிஸ்பிளே பின்னாடி மாட்டிருங்க. மாட்டிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அமுக்கிறப்ப கேமராவில் கை பெட்ராப்பில் இருக்குது. அதனால் போர்டை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் போர்டை ரிமூவ் பண்ணிடுங்க. போர்டை ரிமூவ் பண்ணுறது ஒன்றும் ஒரே ஒரு ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரா நான் மாட்டி வச்சுருப்பேன். மாட்டி வச்சுட்டு அந்த ஆண்டனா கேபிள் எல்லாத்தையும் பின்னப்புறம் பிடுங்கி விட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ நல்லா அமுக்கி விட்ருங்க, ப்ரெஸ் பண்ணிடுங்க. எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்களுக்கு மேலே பபுள் விழுற மாதிரி மேலே மேடு மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா மேலே ஏதாவது வெயிட் வச்சு ஒரு 10 to 20 மினிட்ஸு ஒரு 1/2 hour கூட வச்சுருங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் 5 minutes தான் வைப்பேன். ஓவர் வெயிட் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிங்கன்னா நல்லா கிச்சுன்னு பிடிச்சிடும். அப்படியே அது மேலே அப்படி இந்த மாதிரி வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்து பழைய வரைக்கும் போர்டு எடுங்க. போர்டெல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பேன்பா, தின்னர் ஊற்றி க்ளீன் பண்ணியிருப்பேன். அந்த இதை காமிக்கலை, சாரி. நல்லா தின்னர் ஊற்றி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கேமராவில் படாமல் பார்த்துக்குங்க. எப்பயுமே தின்னர் இதுக்கு ஊற்றுறப்ப கேமரா ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு போர்டை மாட்டிடுங்க. போர்டை மாட்டிட்டு அந்த ஆண்டனா இதை மாட்டியிருப்பேன். அடுத்து கீழே சார்ஜிங் செக்ஷனுக்கு வரக்கூடிய கேபிள் இருக்கும். அடுத்து டிஸ்பிளேக்குரிய கேபிள் எல்லாத்தையுமே அப்படியே 1 by 1 மாட்டிடுங்க. ஓகே, அடுத்து கீழே வரக்கூடிய கேபிள், அந்த கேபிள் சார்ஜிங் செக்ஷன் அண்டு மைக்கு எல்லாத்துக்குமே வரக்கூடிய கேபிளை மாட்டிடுங்க. ஃப்ரண்ட் கேமரா இப்போ மாட்டியிருப்பேன். ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா முன்னாடியே மாட்டியிருந்தோம்னா அந்த சொல்யூஷன் இதுக்கப்பட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் கேமராவை கடைசி மாட்டுறது தான் பெட்ரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சர்வீஸ் கொடுத்தப்ப கேமராவை டேமேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் டைம் கொடுத்து கேமரா மாற்றுறதுக்கு 2500 சார்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த கஸ்டமர்கிட்ட. இந்த கஸ்டமர் வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு தான். வெளியில் கடையில் கொடுத்துட்டு அடுத்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அடுத்து இந்த மாதிரி பேட்டரி மாட்டிருங்க. பேட்டரி மாட்டுறதுக்கு முன்னாடி பேட்டரிக்கு டபுள் செட் டேப் ஒட்டிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணால் ஆன் ஆகலை. காரணம் என்னென்னா பேட்டரி வந்து 0% இருக்குது. அதனால் சார்ஜ் மாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் டிஸ்பிளே வாங்குற இடத்துல செக் பண்ணிட்டேன், ஃபுல் ஒர்க்கிங் எடிஷன். இப்போ பேட்டரி பார்த்தோன்னா 0% சார்ஜ் ஆகுது. இப்போ தான் 1% வந்திருக்கு. சரி, அதை கடைசியாக மாட்டிக்கலான்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு எல்லாத்தையும் பஞ்சு வச்சு நல்லா தொடச்சிருக்கேன்பா. ஒரு ஏர்பட்ஸ் இருக்கும், ஏர்பட்ஸ் வச்சு கேமராவுக்கு முன்னாடி இருக்க கிளாஸ் எல்லாத்தையுமே தொடச்சிருப்பேன்பா. தொடச்சிட்டே மாட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ஒட்டியிருப்பேன் பேட்டரிக்கு. அது ஏன் பேட்டரிக்கு அந்த டேப் போட்டு விட்டுறோம்னா இன்கேஸ் நம்ம லைட்டாக கீழே விழுந்தாலுமே பேட்டரி வந்து அந்த பின்னு வந்து ரிமூவ் ஆயிரும். அப்படி பின்னு ரிமூவ் ஆயிடுச்சு இல்லை பின்னு லைட்டாக தான் பிடிச்சிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும், இல்லை ஆஃப் ஆகும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அப்போ திரும்பவும் சர்வீஸ் கடைக்கு கொண்டு போய் இங்கே பின்னாடி பேக் கேஸ்லாம் அயன் பாக்ஸஸ் ஓப்பன் பண்ணி ஹீட்டர் வச்சு ஓப்பன் பண்ணி ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது, உங்களுக்கு அலைச்சல் மாதிரி அது. அதனால் நல்லா க்ளீன் பண்ணிடுங்கன்பா, அவ்வளோதான் விஷயம். மொத்தமாக நல்லா ப்ரெஸ் ஊற்றி தின்னர்கிட்ட நல்லா வாஷ் பண்ணிடுங்கடா, அதில் டஸ்ட் இருக்கும். மொத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரூஸ் மாட்ட வேண்டிய ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே மாட்டிடுங்க. அவ்வளோதான், பேக் கேஸ் மாட்டியாச்சு. மாட்டிட்டு ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே போட்டுருங்க. இந்த மாதிரி பேக் கேஸ் வந்து இது ஆக்சுவலாக இது 120 தான். ஆனால்
200 சம்திங் சொன்னாங்க, குவாலிட்டி அதிகம் அப்படின்றதுனால. இது ஆக்சுவலாக எங்களுக்கு பார்த்தோன்னா 120, இது கஸ்டமரே வாங்கிட்டு வந்துட்டார். அவர் 200 சம்திங் வாங்கிட்டு வந்திருக்காரு. நாங்கள் போய் கேட்டோம்னா ஹோல்சேல் ரேட்டில் எங்களுக்கு தந்துருப்பாங்க. அது பின்னாடி பேக் கேமராவை ரிமூவ் பண்ணிடுங்க. அது எப்பயும் போல் நம்ம பேட்டரி ரிமூவல் அந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி அந்த சொல்யூஷனை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். அந்த ஸ்ப்ரே நீங்கள் அடிச்சோடனே அந்த இது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா டபுள் செட் டேப் போட்டு அந்த புது இதில் ஒட்டிடுங்க நண்பா. கேமராவுக்கானது அது, அதில் ஒட்டிடுங்க எல்லா கார்னர்லுமே. இந்த பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 120 தான் நண்பா, அதாவது 120 ரூபா தான். ஆனால் அந்த கஸ்டமர் 200 சம்திங் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுலேயுமே மொத்தமாக என்ன சொல்கிறது இருக்குது. அதே மாதிரி அங்கங்கே பபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த டபுள் செட் டேப் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஃபிட்டாக பிடிச்சிக்கிறோம். ஆனால் டபுள் செட் டேப் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி நண்பா, இந்த டபுள் செட் டேப்பு. அதனால் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லா கஸ்டமர்ஸும். எல்லா சர்வீஸ் பண்ணுறவங்களும் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இது எதுக்கு காஸ்ட்லியாக அப்ளை பண்ண அப்படின்னு. இது என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்றதுனால நான் இதை இது ஃப்ரெண்டுக்குன்றதுனால இதை பண்ணுறேன். நானுமே மற்ற பொதுவான கஸ்டமர்னால் டபுள் செட் டேப் போடுறது கொஞ்சம் யோசிப்பேன். எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியானது இதுக்கு போட. சொல்யூஷன் வந்து வெறும் 30 ரூபா தான் நண்பா. 30 ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஏகப்பட்ட டிஸ்பிளேக்கு ஓட்டலாம். சுற்றி கார்னரில் அந்த சொல்யூஷனை மட்டும் அப்படியே நம்ம டிஸ்பிளே கூட்டுற சொல்யூஷன் இருக்குல்ல, அதை அப்படியே கார்னரில் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே மூடி விட்டோம்னா வேலை முடிஞ்சு. இத்தனை டபுள் செட் டேப் போட்டு ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. டபுள் செட் டேப் வந்து வெளியில் இருக்கிறதப்புறம் அப்படி பிளேடு ரிமூவ் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே ஒரு தடவை டச் எல்லாமே ஒர்க்காக செக் பண்ணிங்க நண்பா. எமர்ஜென்சி காலில் நம்பர் 1 2 3 பிரைட்னஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பேக் கேஸ் அந்த ஸ்டிக்கர் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக பக்கா குவாலிட்டியாக இருக்குது நண்பா. அந்த பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிளாரிட்டியாக இருக்குது. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அவர் அதிகமாக வாங்கிட்டார். இருந்தாலும் நல்லா இருக்குது, பரவாயில்ல. டிஸ்பிளே இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம டச்சை ஒட்டின கார்னரில் அந்த பிளாக் கலரில் அந்த இது மாதிரி சொல்யூஷன் இருக்கும், அதை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க கொஞ்சம் நாள் சென்று. அடுத்து பார்த்தோன்னா அந்த 80 கிளாஸ் இருக்கும், அதை வந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் விட்டுங்க நண்பா, உடனே ஒட்டிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பல் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க.